ரவி, உனக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். 50 ஆண்டுகள் கடந்து சென்றதே இப்பொழுது நாம் எப்படி நினைப்பது என்று புரியவில்லை. எல்லாமே சீக்கிரமாக ஓடிடுற மாதிரி தோன்றது. உன்னுடைய குழந்தைகள், மனைவி எல்லோரையும் 100 ஆண்டு வாழ நான் வாழ்த்துகிறேன். என்னுடைய ஆசீர்வாதங்கள், கடவுளுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஏனென்றால் நீ எப்பொழுதுமே விக்கிரம் சமக்கம் இதெல்லாம் சொல்லிக்கொண்டே இருக்கின்ற, எல்லா சுலோகங்களையும் சொல்லிக் கொண்டிருக்கின்ற. அதனால் கடவுளுடைய ஆசீர்வாதங்கள் முழுமையாக உனக்கு கிடைக்கின்றது என்று நான் நினைக்கின்றேன். 100 ஆண்டு வாழ வாழ்த்துகின்றேன். Hello Ravi, happy birthday. Wish you many more happy returns. You are 50 years in. 100 ஆண்டு காலம் ஆரோக்கியமா, நோய் நொடி இல்லாம, கொள்ளு பேரன் பேத்தியோட சந்தோஷமா வாழணும்னு இந்த அத்தை வாழ்த்துற. என்னைக்கும் பெரியவாளோட ஆசீர்வாதங்கள் உனக்கு என்னைக்கும் உண்டு. இந்த அத்தை உன்னோட இந்த பிறந்த நாளுக்காக ஆசீர்வாதம் பண்ற. வாழ்க வளமுடன். Ravi from Nagarajan uncle, many happy returns of the day. We pray Almighty to give you a long, wonderful, healthy life. Hello Ravi. First of all, let me wish you a very happy 50 years birthday. I still remember the year 1970 when both you and Shankar were born with a gap of only a few months. From that time onwards, we have been always in touch. Your entire family visiting Trichy and our coming to Puthanamtty. When you joined MCA, so Tata insisted I should visit you. I came from Trivandrum to Calicut, then visited your hostel. We had nice dinner in your mess. After taking a night rest, morning you showed me the Western Ghats, such a fantastic panoramic view. And after which we had nice idlis in your RAC canteen. Then I left for Bangalore. So even today it is still green in my memory. So compared to that, you have travelled a very long way, taking all the people along with you. I only wish your mother were alive to see this great occasion, but you will get her blessings forever. Let me wish you 100 years. ஹாய் ரவி, நான் மீரா பேசுகிறேன். அதாவது உன்னோட சித்தி. நான் தான் சித்தின்னு சொல்லிக்கேன்னா, நான் எப்பொழுதுமே என்னை மீரா மீரான்னு தான் கூப்பிடுவேன். நான் பார்க்குறதுலேருந்து, குட்டி குழந்தையிலேருந்து உன்னை நான் பார்த்துட்டு இருக்கேன். பிறந்ததுலேருந்து பார்த்துட்டு இருக்கேன். ஆனால் உனக்கு இன்றைக்கி 50வது பர்த்டே நீ செலிப்ரேட் பண்ணுறேன்னு சொல்கிறேன், நம்புகிறேன். ஆனால் அதுதான் உண்மை. அத்தனை காலங்களில் நம்ம வாழ்க்கையில் கடந்து வந்துட்டோங்கிறது ரொம்ப பிரமிப்பாக இருக்குது, நம்ப முடியலை. இனிவே இந்த நல்ல நாளில் எனது பரிபூரணமான வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நீ மனைவி மக்களுடன் 100 ஆண்டுகள் நோய் நொடி இல்லாமல் நீண்ட ஆயுசு, ஆரோக்கியம், ஐஸ்வர்யத்தை பெற்று சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். ரவி அப்படின்னு சொன்ன உடனே, ரவி ரொம்ப ஈஸி கோயிங் பர்சன், ரொம்ப ஃப்ளெக்சிபிள் பர்சன் அப்படிதான் எனக்கு தோன்றது. எல்லாரையும் அரவணைச்சின்னு போகிற குணம், அன்பு, பாசம், எப்பொழுதுமே சிரிச்ச முகம், இது அத்தனையுமே உனது வாழ்க்கையின் வெற்றிக்கு நீன் காரணம் என்று நான் நம்புகிறேன். இந்த நன்னாளில் புவனா இல்லை அப்படிங்கிறது மட்டும்தான் எனக்கு குறையா இருக்கு. இனிவே அவளோட ஆசீர்வாதம் இன்றென்றைக்கும் உனக்கு இருக்கும். அவள் ஆத்மா பக்கத்துல இருந்து உன்னை வாழ்த்தின்றே இருக்கும். உற்றார் உறவினருடன், நண்பர்களுடன் சீரும் சிறப்புமாக இந்த நன்னாளை கொண்டாட எனது நல்லாசிகள். நாங்கள் அங்கு இல்லைவென்றாலும் எங்களது மனம் எல்லாம் அங்குதான் நிறைந்திருக்கும். இப்படி ஒரு ஹாப்பி அக்கேஷனை கிரியேட் பண்ணி எல்லாரையும் ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து எல்லாரையும் பேச வச்சு சந்தோஷப்படுத்தின ஸ்ரீலதாவின் முயற்சிகள் என்றென்றும் பாராட்டப்பட வேண்டியவை. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ரவி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ரவி எப்படி இருக்க? ரொம்ப நாளாச்சு உன்னை பார்த்து. அப்பப்ப போட்டோஸ் குழந்தைகள் ஸ்ரீலதாவோட பார்க்கிறேன். அம்மாவோட செகண்ட் டெத் ஆனிவர்சரி போது நம்மள
சினிமாவெல்லாம் பார்த்தோம். நாங்க கலிபோர்னியா வந்த ட்ரிப்பை மறக்கவே முடியாது. நீங்க எல்லா இடத்துக்கும் அழுக்காம கூட்டின்னு போனேன். நானும் உமாவும் உங்க ஆத்துல நல்லா என்ஜாய் பண்ணினோம். ஆனா இந்த கொண்டாட்டத்தை கலந்துக்கிறதுக்கு உங்க அம்மா இல்லைங்கிறத நினைச்சுதான் எங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. நாங்க எல்லாருமே டெய்லி உங்க அம்மாவை பத்தி பேசாத நாள் கிடையாது. எங்க இருந்தாலும் தெய்வமா உன்னை ஆசீர்வாதம் பண்ணுவோம். சங்கருக்கும் உனக்கும் ஒரே வருஷத்துல 3 மாசம் வித்தியாசத்துல 50வது வயசு. 2 பேருமே அமோகமா எத்தனையோ வருஷம் இருந்து வாழ்க்கையில எல்லா வித அச்சீவ்மெண்ட் பண்ணலாம்னு இந்த பெரியம்மாவோட ஆசைகள் அங்க எல்லாரையும் கேட்டதா சொல்லு ரவி. ஓகே பாய். ஹலோ ரவி, எங்களுடைய இனிய 50வது பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நீடூழி வாழ்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பெற்று சொல்லுங்க. எல்லா நலமும் பெற்று பல்லாண்டு வாழ்க. ஸோ ரவியை பற்றி எனக்கு சொல்லணும்னா, நானும் அவனும் சின்ன வயசுலாம் கொஞ்சம் நிறையவே சண்டை போட்டுப்போம். அப்புறம் அவன் யூஎஸ்க்கு போயாச்சு. அதுக்கப்புறம் அவன் ரொம்பவே ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயிட்டான். என்னால் இப்போ நம்பவே முடியல. இவ்வளோ குறிப்பாக குழந்தையில பார்த்துட்டு வைஃப் எல்லாரையும் பார்த்துட்டு அவ்வளோ ஜாலியாக இருக்கிற ஒரு கேரக்டராக இருக்கான். எப்போவுமே இதே மாதிரி சந்தோஷமாக இதுவாக இருக்கணும். எப்போவுமே அவனுக்கு பழசில் ரொம்ப ஆசை ஜாஸ்தி. அப்புறம் இந்த மாதிரி பழங்காலத்து சாப்பாடெல்லாம் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் அந்த தமிழ் கவிதையெல்லாம் பிடிக்கும். எப்போவுமே கொஞ்சம் வித்தியாசமாக திங்க் பண்ணணும் அப்படின்னு நினைப்பான். எப்போவுமே சிரிச்சுட்டு இருக்கணும்னு நினைப்பான். எப்போவுமே அதே மாதிரி இன்னும் வர பல நாட்கள்லையும் பல வருஷங்களாகவும் எல்லாரும் ஒற்றுமையாக இதே மாதிரி சந்தோஷமாக எல்லாரையும் இப்போ எப்படி இருக்குமோ அதே மாதிரி எப்போவுமே இருக்கணும். அதுதான் ரொம்ப ஆசை. ஸோ பல்லாண்டு 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 வாழ்க. Ravi, many more happy returns of the day. Special birthday for your Golden Jubilee 50th year from your young uncle. I am not actually your uncle, I am your elder brother. I remember the fond times we have had together. Though we have not been meeting on a daily, day-to-day basis, I know we are close to each other by heart. ஞாபகம் இருக்கா? ஆர்இசி கேலிக்கட் நீ ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி அஃபிஷியலாக நான் கான்ஃபிடன்ஸில் ஒரு ஆடிட் ஒர்க்காக வந்திருந்தேன். கரெக்டாக நீ அந்த டயத்தில் கேலிக்கட்டுக்கு வந்த. கேலிக்கட் ஒன்று பஸ் ஸ்டாண்டில் எனக்கு இன்னும் மிட் நைட்டில் கூப்பிட்டு போன ஞாபகம் இருக்குது. ரூமில் வந்தோம். நெக்ஸ்ட் டே உன்னுடைய நான் கேம்பஸ்க்கு வந்தேன். கேம்பஸ் ஃபுல்லாக ரவுண்ட் அடிச்சுட்டு சாயங்காலம் சாப்பிட்டோம். எல்லாம் வெளியில் வந்தோம். அண்ட் I also remember the days when I was in pink of youth at Bangalore, visiting all pubs. You have accompanied me on many days by just having a limca or some juice. So அப்போலேருந்தே நீ ரொம்ப ரிலீஜியஸ் பர்சன். இப்போ மெயின்டைன் பண்ணுற. வெரி ரேர் டு see such a character in the present days. I sincerely feel that Lord Muruga and Kongiamman, whom you are very fond of, will definitely help you achieve more greatness in life. You have a beautiful and nice family, beautiful kids, a lovely wife who wants to, surprise you on this birthday. So it's our duty to wish you on this great occasion. It's only unfortunate that your mummy is not with us anymore. She is of course seeing from the heaven. நல்லவேளை உங்க அப்பா இருக்கா. அப்பா இருக்கிறது உனக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரெங்க். I am sure all their good deeds and whatever they have done is going to stand you in good stead, and you will reach much greater heights. என்னை பொறுத்தவரை ரவி தான் என்னன்னா, ரவி is a very casual person. He doesn't take life very seriously, just like how I am. So I can see a mirroring of that. Of course you are a better person than me, but this is the one thing I can relate to. And you and Shankar are both my eyes, right and left. So there is no difference. You have different approach to life, and one has to be like that. Each has to be unique in their own way. You are a very casual, happy-go-lucky guy, very religious, and very, very, very good boy. I wish you all the best, Ravi. Take care. Be in touch. Thank you. Hello, Ravi. Happy 50th birthday. May God bless you with all happiness. Hello, Ravi. Happy 50th birthday.
May God bless you with all happiness, prosperity and all success. "1970 was a great year in our family with the arrival of two male babies, one Shankar, இன்னொன்று Ravi. So all of us were very happy, and Tata was extremely happy because successfully he got two grandsons, and he used to call it as a jackpot in our family. So நீ திருச்சி மண்ணில் பிறந்து புத்தனாம்பட்டியில் ஸ்கூலிங் காலேஜஸ் எல்லாம் முடிச்சுட்டு அங்கேருந்து பெரிய பட்டப்படிப்புக்கு கேரளா போய் அங்கே MCA வாங்கி அப்புறம் அங்கேருந்து பெங்களூரில் வந்து இங்கே ஜாப்ல இருந்து எல்லா நுணுக்கங்களையும் கற்றுண்டு அப்புறம் இங்கேருந்து அமெரிக்காவுக்கு தாவி அமெரிக்காவில் டாப் ஆர்கனைசேஷனில் போய் பூந்து கூகுள்ங்கிற நிறுவனத்தில் பூந்து ஸோ நல்ல சக்ஸஸ் எல்லாம் அச்சீவ் பண்ணிட்டேன். ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் டியூ டு யுவர் hard work, initiative and good understanding of the environment, and we are all extremely happy. So today is an occasion to celebrate your 50th birthday by recollecting all your achievements. Also we are extremely happy that your mother did lot of sacrifice to bring up all of you. And on this occasion, I remember Bhuvana, who was behind all your success. So, இந்த அக்கேஷன்ல எங்களுடைய மனமார்ந்த ஆசைகளை உனக்கு சொல்றேன். உங்க அம்மாவும் ஆசைகளை சொல்லி அவளோட இது உனக்கு நல்லபடியா இருக்கும். So, take care. All the best. Have a nice day. Once again, happy birthday to you, Ravi. Once again, a very happy 50th birthday to Ravi.